அத்தியாயம் 9. மர்ம மனிதன் மனித மர்மம். வருடம் கிபி 200. ஊரியின் கோட்டைக்குள்ள உடல் முழுவதும் ரத்தத்தோட நடந்துட்டு இருந்தாரு சடையன். அவர் கால் பட்ட இடத்துலலாம் ரத்த சுவடுகள் தோன்றுச்சு. சடையன் வேகமாக நடந்து ஊரியோட அறையை நோக்கி போனாரு. ஊரி அறை வெளியே நின்றுட்டு இருந்த காவல் வீரர்கள் சடையனோட கோர கோலத்தை பார்த்து பயந்து பின்னாடி போனாங்க. சடையன் அவங்கள கடந்தபடி ஊரியோட அறைக்குள்ள போனாரு. ஊரி அறைக்குள்ள இருந்தபடி வானத்திலிருந்து வெண்மதியை ரசிச்சுட்டு இருந்தாரு. சடையனோட திடீர் பிரவேசம் அவரை திடுக்கிட செஞ்சிடு. ஊரி கவலையோட அவரை நெருங்கிட்டே கேட்டாரு, சடையரே, என்னது இது, உங்களுக்கு என்னாச்சு? சடையர் அவரை நெருங்க விடாம கையால் நிறுத்தி மேற்கொண்டு சொன்னாரு, இது என்னுடைய ரத்தம் அல்ல, மத யானையின் ரத்தம். மத யானையின் ரத்தமா? ஆம் வேந்தே, மத யானையின் ரத்தம் மட்டும் இல்ல, உங்களுடைய ஒற்றனின் ரத்தமும் கலந்திருக்கு. மன்னன் கேட்டாரு, ஒற்றனா? சடையன் கூர்மையான பார்வையோட சொன்னாரு, இரும்புரை ஒற்றன். இதை கேட்ட மன்னன் புருவம் உயர்த்திட்டு கேட்டாரு, சடையரே, அந்த வீரனை என்ன செய்தீர்? ஒன்றும் செய்ய முடியல வேந்தேன். தாங்கள் கூறியபடி இந்த கொல்லிமலையில வாழும் மரங்களும் மிருகங்களும் உங்கள் நண்பன்தான் போலும். ஒரு மத யானை அவனுடைய உயிரை காப்பாத்திச்சு. இதை கேட்ட ஊரி பெருமூச்சு விட்டுட்டு சொன்னாரு, சடையரே, உமக்கு நான் இடும் கட்டளைகள் மீறுவது தவறென்று தோணவில்லையா? சடையர் கோவத்தோட சொன்னாரு, ஆம் வேந்தே, தோணவில்லை. அதோடு என்னுடைய அரை மதிக்கு தங்களுடைய செயலும் எட்டவில்லை. இதை கேட்ட மன்னன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உமக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை கேளும் சடையரே. சடையன் நேரடியாக கேட்டாரு, இந்த ஒற்றனுக்கு உங்கள் பூஜை பற்றி ஏன் சொன்னீங்க? அது மட்டும் இல்லாமல் ஏன் இரும்புரைக்கு தகவல் அனுப்புனீங்க? மன்னன் சொன்னாரு, சடையரே, நாம் இருக்கும் நிலைமை மிகவும் மோசமானது. இரும்புரை இந்த கொல்லிமலையை மட்டும் இல்லை, இதை சுற்றி இருக்கும் மலைகளையும் கைப்பற்ற நினைச்சாரு. அதோட ஒரு சில மன்னர்கள் அவரை கண்டு பயந்து தங்களுடைய நாடை அவரிடம் கொடுத்துட்டாங்க. அவருடைய பாதையில் இப்போ தடங்களாக இருப்பது அத்தியமானும் நானும். 20 நாளாக அவரை தாக்கு பிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ காரியோடைய படையும் அவரோட சேர்ந்திருக்கு. இந்த போரை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நம்மிடம் இல்லை. சடையன் கேட்டாரு, அதற்கு இரும்புரையிடம் சமரச பேச்சு பேச போகிறீர்களோ? ஊரியோடைய கண்கள் கோவத்தில் செவந்துச்சு. அவருடைய உரையிலிருந்து வாளை எடுத்துட்டு சொன்னாரு, சடையரே, என்னை பார்த்தா கோழையா தெரியுதா உமக்கு? இறந்தாலும் வீரனா இறப்பினை ஒழிய கோழையா இல்லை. இதை கேட்ட சடையர் சற்று ஆடிப்போய் நின்னாரு. மன்னன் மேற்கொண்டு சொன்னாரு, இரும்புரையை வர சொன்னது சமரச பேச்சுக்கு இல்லை, அவரோட நேருக்கு நேர் சண்டையிடுவதற்கு. சடையன் கண்கள் ஆச்சரியத்தோடு விழுந்துச்சு. ஆம் சடையரே, கொல்லிமலை கோவிலுக்கு இரும்புரை வரணும். அவர் வந்ததும் அவரை நான் நீருக்கு நீர் சவால் விடுவேன். போர் தர்மப்படை அவர் என்னுடைய மோத வேண்டியது இருக்கும். இறுதியா அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் போர்ல ஜெயிச்சதா அறிவிக்கப்படுவாங்க. சடையன் கேட்டாரு, இதற்கு இரும்புரை சம்மதிக்கணும் அல்லவா? அதோட கொல்லிப்பாவை கோயிலுக்கு போகும்போது ஆயுதங்கள் இல்லாமல் போகணும். நீங்கள் இடும் திட்டம் மிக ஆபத்தானது. சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மன்னன். வேற வழி இல்லை சடையரே. இரும்புரை வீரர்களும் நம் வீரர்களும் போர்க்களத்தில் மடிவதை இதனால் தவிர்க்கலாம். மன்னனோட முடிவை கண்டு கவலை அடைஞ்சார் சடையன். மன்னன் மேற்கொண்டு சொன்னாரு, இது நடக்கணும்னா நாளை அடிவாரத்தில் நடக்கிற போருக்கு நீங்க போகக்கூடாது. இதை கேட்ட சடையன் சொன்னாரு, வேந்தே, அது என்னால் முடியாது. ஊரி பதில் சொன்னாரு, இதுதான் உங்களுடைய முடிவுனா உங்களுடைய தளபதி பதவி பறிக்கப்படும், பரவாயில்லையா? சடையனுக்கு எல்லாம் புரிஞ்சது போல சொன்னா, வேந்தே, அப்போ இந்த தளபதி பதவி கொடுத்ததற்கான காரணம் உதவி இல்லை, என்னை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாளை கீழே விட்டு எறிஞ்சாரு. தளபதியாக இருந்தால்தானே உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். இப்போ நான் வெறும் சடையன். இந்த சடையனை தடுக்க யார் வருவா? இதை கேட்ட அரசர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்னால் உங்களை தடுக்க முடியாதுதான். அதே நேரத்தில் உங்களை தளபதி பொறுப்பில் போட்டதுக்கான காரணம் உங்களை கட்டுப்படுத்த இல்லை, என் அருகில் வச்சுக்க. கேட்ட சடையன் சொன்னாரு, வேந்தே, நாளை போருக்கு காரி வருவார். ஒருவேளை நான் காரியோடைய உயிரை எடுத்துட்டேன்னா உங்களுடைய இந்த ஆபத்தான திட்டம் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்னால் காரியோடைய உயிரை எடுக்க முடியலன்னா உங்களுடைய திட்டத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. இதை கேட்ட மன்னன் ஆழ்ந்த சிந்தனையில் அடைஞ்சாரு. மன்னன் கவலையோட சம்மதிக்கவும் செஞ்சாரு. சடையன் கீழே போட்ட வாளை அவருடைய உரையில வச்சுட்டு அறையை விட்டு வெளியே போனாரு. வெளியில போன சடையனோட திசையில மன்னன் பார்த்துட்டே கவலையோட நின்னாரு. மலையோட அடிவாரத்தில் இருந்த இரும்புரையோட கூடாரத்துக்குள்ள இரும்புரையும்
இரணியனும் காரியும் தீவிரமான சிந்தனையில் இருந்தாங்க. இரும்பரை சொன்னான், காரி, நீங்கள் சொன்னபடி சாதகமான சூழ்நிலை நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. ஆனால் இந்த சடையன் தான் இழுத்தாரு. ஆம் வேந்தே, சடையன் நம்மளுடைய திட்டங்களுக்கு இடைஞ்சல் தான். அதோட இரணியன் சொன்னபடி பார்த்தா சடையன் கவலை தரக்கூடிய மனிதன்தான். இரணியனோட காயங்களும் அவன் விவரித்த விஷயங்களும் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு என்னால் கணிக்க முடியும். இரும்பரை கவலையோடு கேட்டார், அப்போ என்ன பண்ணுறது காரி? காரி பதில் சொன்னார், நாளை மறுநாள் இந்த சந்திப்பு நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி நாளைக்கு அடிவார காவலை உடைக்கணும். அடிவார காவலை உடைக்காமல் ஊறி சந்திக்க வேண்டிய இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. இப்போ இந்த விஷயம் சடையனுக்கும் தெரியும். அதனால என்னுடைய கணிப்புப்படி நாளை அடிவார காவலுக்கு சடையன் வருவார். இதை கேட்ட நடுங்கி போனான் இரணியன். காரி மேற்கொண்டு சொன்னார், கவலை வேண்டாம் வேந்தே, சடையனை நான் பார்த்துக்கிறேன். ஒன்று நாளை சடையன் இறப்பார், இல்லை காரி இறப்பான்னு சொல்லிட்டு கூடாரத்தை விட்டு வெளியே போனார். ஆழ்ந்த இருள் சூழ்ந்த குகையில் எரிச்சிட்டு இருந்த நெருப்பு காத்தோட திசைக்கு ஏற்றபடி நடனம் ஆடிட்டு இருந்தது. காற்றுல இருந்த ஈரப்பதம் அந்த குகையில் இருந்த பாறை மேலே ஒழுவி தண்ணீர் துளியாக சுட்டிட்டு இருந்தது. இந்த சொட்டுற சத்தம் ஒரு விதமான மந்திர இசையை ஏற்படுத்திட்டு இருந்தது. இந்த இசையை ரசிக்க முடியாமல் மிகுந்த தலைவலியில் தவிச்சிட்டு இருந்தான் சண்முகன். அவனோட காலில் இருந்த காயம் ஆறி போனாலும் நடக்கிற அளவுக்கு தெம்பு இல்லாததுனால அந்த குகையை விட்டு வெளியில் போக முடியல. சண்முகனுக்கு பழங்களும் அதோட அவனோட காயத்துக்கு பச்சை ரசங்களும் கொடுத்துட்டு இருந்தாரு கோரக்கர். சண்முகன் கஷ்டப்பட்டு கோரக்கரிடம் பேசினான், ஐயா, இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? எனக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இதை கேட்ட கோரக்கர் சொன்னார், ஆமாம் சண்முகா, உனக்கு முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கு. கவலைப்படாத, நாளை நீ இந்த குகையை விட்டு வெளியே போகலாம். அப்போது என்னுடைய காயம் சரியாயிடுமா? என்னால் நடக்க முடியுமா? கோரக்கர் சிரிச்சிட்டு சொன்னார், காயம் சரியாயிடும், ஆனால் கால் சரியாகாது. அப்போது என்ன இனிமேல் நொண்டிட்டு தான் நடக்கணுமா? இதை காலை வச்சுக்கிட்டு நான் எப்படி போர்க்களத்துக்கு போவேன்? என்னை யார் மதிப்பாங்க? இதுக்கு அந்த மரணமே மேல்னு சொல்லிட்டு கண்ணீர் விட தொடங்கினா சண்முகன். இதை பார்த்த கோரக்கர் சொன்னார், சண்முகா, உடம்பில் இருப்பது ஊனமல்ல, மனதில் இருப்பது தான் ஊனம். அதோட வாழ்வுக்கு நம்ம தான் எஜமானர்கள். மரணம் ஒரு அடிமை. எஜமானரை தேடி அடிமை வர வேண்டும், அடிமையை தேடி எஜமானர் போகக்கூடாது. உங்களுடைய தத்துவங்கள்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஊனமுற்ற போர் வீரனை யார் படையில் சேர்ப்பா? அப்படி சேர்ப்பவர்களே இருந்தாலும் என்ன பயன்? இந்த காலை வச்சு ஒரு எறும்பை கூட நசுக்க முடியாது. இதை கேட்ட கோரக்கர் மேற்கொண்டு சொன்னார், சண்முகா, பயன் இருக்கு. உனக்கு வேலை நாளை வரும். நாளை நடக்க போகிற போரில் நீதான் முக்கிய திருப்பம். இதை கேட்ட சண்முகன் அதிர்ச்சியோட கேட்டான், நானா? திருப்பமா? ஆம் சண்முகா, நீதான். உன் உதவி இல்லாமல் இந்த போர் முடிவுக்கு வராது. அத்துடன் இரும்புரைக்கு வெற்றியும் ஈட்டாது. சண்முகன் ஆச்சரியத்தோட அவனை பார்த்துட்டு இருந்தான். கோரக்கர் மேற்கொண்டு சொன்னார், நாளை நீ போர்க்களம் போக வேண்டும். அத்துடன் நான் சொல்லும் மனிதன் மேல் அம்பு எறிய வேண்டும். அம்பு எறிய வேண்டுமா? யார் மேலே? கவலைப்படாத சண்முகா, அதை நான் நாளை சொல்கிறேன். சண்முகன் கோரக்கர் பார்த்து சொன்னான், ஐயா, தாங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள், அதனால் நான் உமக்கு கடமைப்பட்டவன். ஆனால் நீங்கள் சொல்லும் மனிதன் என் படை வீரனாக இருந்தால் என்னால் தாக்க முடியாது. இதை கேட்ட கோரக்கர் சிரிச்சாரு. கவலை வேண்டாம் சண்முகா, உன்னுடைய படை வீரன் அல்ல. இப்போ சற்று ஓய்விடுன்னு சொல்லிட்டு கோரக்கர் குகையிலேருந்து வெளியே போயிட்டாரு. கோரக்கர் வெளியே போனதும் சண்முகன் யோசிச்சான், இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. போரில் ஈடுபாடு இல்லைன்னு சொன்னார், இப்போ யார் மேலேயும் அம்பை எரியணும்னு சொல்கிறாரு. ஒரு சில மனிதர்கள் மர்மமாக இருப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இவரை கண்டா மர்மமே மனிதனாக இருக்கிறது போல இருக்கு. என்ன நினச்சிட்டு கண்களை மூடுனா சண்முகன்.